கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. தர்மம் என்பது நமக்கும் கர்த்தருக்கும் உரியது. வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஏழைக்கு இறங்கி நாம் செய்யும் பொழுது அதை நாம் கர்த்தருக்கே செய்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், நியாயம் கிடைக்காதபடியினால் ஒடுக்கப்படுகிறவர்கள் எல்லாருக்குமாக நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே வேதத்தை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய போதனையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தர்மம் செய்யும்போது வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். நாம் கர்த்தருக்காக செய்கிறோம் என்பதை அறிந்து எந்த விதமான விளம்பரம் இல்லாதபடிக்கு நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து வெளியரங்கமான பதிலை கொடுப்பார். வேதம் நமக்கு மிகவும் அருமையாக போதிக்கிறது. நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயைக்காரரை போல அல்லது ஆயக்காரனை போல நீ செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஏழைகளுக்கு இறங்குதல், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்தல், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், இன்னும் தாய் தகப்பன் அற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்தல் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நியமமாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலும் கூட அநேகர் இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியும், கைமாறு இல்லாதபடிக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். பழங்குடி மக்கள் மத்தியில் கைமாறு இல்லாதபடிக்கு, எதிர்பாராதபடிக்கு செய்யக்கூடிய ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எத்தனையோ பேரை நாம் பார்க்க முடியும். எத்தனையோ பேர் இன்னும் கூட கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருக்காக இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் கூட கர்த்தர் உங்களை அப்படியே எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வலது கை செய்வதை இடது கை அறியாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்மை செய்யுங்கள். வெளியரங்கமான பதிலை கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தர்மம் செய்யும்படியும் உதவி செய்யும்படியும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற போதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை இன்னொருவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதபடிக்கு இயேசு எனக்கு கொடுத்த கட்டளை என்று சொல்லி அதை நிறைவேற்றி நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.